ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் ப்ராப்ளத்தில் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இது உங்களோட ரிவிஷன் எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் தி ஃபாலோயிங் ரிலேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ளெக்சிவிட்டி, சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி. ரிஃப்ளெக்சிவிட்டின்னா ஒரு ரிலேஷனு அந்த நம்பர் அதுக்கே ரிலேட்டடாக இருக்கணும். சிமெட்ரினா 2 எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒன்று இன்னொன்றுக்கு ரிலேட்டட்னாக்கா இன்னொன்று இதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அதாவது எப்படின்னாக்கா 2 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பெரியவன் சின்னவனை பிரதர்னு தான் சொல்லுவான். அப்போ சின்னவனும் பெரியவனை பிரதர்னு சொல்லுவார் இல்லையா, அதுதான் சிமெட்ரி அப்படிங்கிறது. தென் ட்ரான்சிட்டிவிட்டினாக்கா 3 தேவைப்படும். 1லிருந்து 2க்கு இருக்கும், 2லிருந்து 3க்கு இருந்துச்சுனாக்கா அகெயின் அந்த 1லிருந்து 2 இருக்கும். ஒரு 3 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து இவனுக்கு ஃப்ரெண்டு, இன்னொருத்தனுக்கு ஃப்ரெண்டுன்னு போது இன்னொருத்தனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வரும். அது ஓகே, ஃபஸ்ட்டும் தேர்டும் ரிலேட்டட் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரிலேஷனை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு ரிலேஷன்னாக்கா P இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் இன் எ பிளேன். இந்த ரிலேஷன் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, L ரிலேட்டட் டு M, L அப்படிங்கிற லைனு எம்ங்கிற லைனுக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்போ அப்படின்னாக்கா இஃப் L இஸ் பர்பெண்டிகுலர் டு M, எல்லும் எம்முக்கு பர்பெண்டிகுலராக இருந்ததுனாக்கா அந்த ரிலேஷனை வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி, தென் சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவிட்டி வந்து செக் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து ஆஸ் இட் இஸ் வந்து 3 லைன் எடுத்துக்கலாம். LMN பிலாங்ஸ் டு செட்டு பியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ ரிஃப்ளெக்சிவிட்டி செய்யலாம். ரிஃப்ளெக்சிவிட்டினாக்கா அதுக்கே இருக்கணும். அப்போ ஒரு லைன் எல்ன்ற லைன் எடுத்துக்கிட்டு எல் ரிலேட்டட் டு எல் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், எல்லுங்கிற லைனு எல்லுக்கே பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் எல்லுங்கிற லைனுனாக்கா இந்த லைனு இதுக்கே எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்க முடியும், அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிவ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு லைன் எல் அப்படிங்கிற லைனு எம்முக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுதான் எல்லு, சப்போஸ் இது எம்ன்னு வச்சுக்கோங்க. எல் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எம்னு சொல்லிட்டோம். இப்போ எம்ங்கிற இதுவும் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா இல்லையா அப்படின்னும் போது சிமெட்ரி இஸ் சாட்டிஸ்ஃபைடு இந்த இடத்துல. தென் கம்ஸ் ட்ரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ட்ரான்சிட்டிவிட்டியில் வந்து LMN எடுத்துக்கணும். எல் வந்து ரிலேட்டட் டு எம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சப்போஸ் இப்போ இது எல், இது எம்னு வச்சுக்கோ. எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னு சொல்லி சொல்கிறோம் நாம். இப்போ மறுபடியும் திருப்பி எம் அப்படிங்கிற லைனை, இப்போ சப்போஸ் இதான் வந்து எம்ங்கிற லைனு. இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல என்ன இருக்குது, எல்லுங்கிற லைன் இருக்குது, இது எம்ங்கிற லைனு, இது என்னங்கிற லைனு. எல் ரிலேட்டட் டு எம்ன்றோம், எம் ரிலேட்டட் டு என்னன்றோம். இப்போ இதை எடுத்துட்டோம்னாக்கா இந்த இடத்துல எல் இருந்த இடத்துல இதை வச்சிடறேன் நான். இப்போ இது 2 பர்பெண்டிகுலர் இருக்கா, இல்லை, பேரலாக இருக்குது. அதனால் ரிஃப்ளெக்சிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது பிடிச்சிக்குவோம். அப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவிட்டி கிடையாது, சிமெட்ரி இருக்குது, தென் திஸ் இஸ் ட்ரான்சிட்டிவிட்டியும் இதுக்கு கிடையாது. அதனால் ஆர் இஸ் ஒன்லி சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, இந்த ரிலேஷன் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.